ஒரு சிலர் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு ஃபீட் பண்ணுறவங்க மேங்கோஸ், கொய்யாப்பழம், நொங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. மேபி அது உங்கள் வீட்டில் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கலாம். ஸோ அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணுறீங்க. அது எனக்கு புரியுது. அண்ட் இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் இன்ஸ்டாகிராம் மெசேஜில் நான் திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீலாம் ஒரு அம்மாவா ஃபீட் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் மேங்கோ சாப்பிட்ற, உன்னால் குழந்தைக்காக 1 இயர் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதான்லாம் திட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சம்டைம்ஸ் சிரிப்பாகவும் இருக்கா. நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு டாக்டர் எல்லாமே சாப்பிடலான்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நான் மேங்கோ சாப்பிட்றேன்னா கிலோ கணக்கிலலாம் சாப்பிட்றது இல்லை. 1 2 அந்த மாதிரி லிமிட்டடாக தான் சாப்பிட்றேன். அண்ட் இன்னொருத்தங்க நான் கோகனட் ஐஸ்கிரீம் செஞ்சதை பார்த்துட்டு நீங்க என்ன கோகனட்லாம் சாப்பிட்றீங்க, குழந்தைக்கு நெஞ்சு கறிக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இதை போய் டாக்டர்கிட்ட சொன்னா டாக்டர் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு டைரெக்டாக குழந்தைக்கு போகிறது இல்லை. சாப்பிட்ற ஃபுட்டு சத்தா மாறி அது பிளட்ல கலந்து அந்த பிளட்ல இருந்து தான் மில்கா ப்ரொடியூஸ் ஆகுது. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் உப்பு கம்மியாக போட்ட பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும், அதுவும் ரொம்ப கொஞ்சமாக தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. எனக்கு பசிக்குதுன்னு கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த காலத்தில் பெரியவங்க எதுக்காக பத்திய சாப்பாடு சாப்பிட சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஜென்ரேஷனில் நம்ம டாக்டர் சொல்கிற மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் குழந்தை அம்மா 2 பேருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும்.